இன்றைக்கும் தங்க விலை மீண்டும் உயர்ந்திருக்கு. இதை பார்த்த உடனே பல பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நேற்று குறைஞ்சது இன்றைக்கி எப்படி உயர்ந்திருக்கு? அல்லது இப்போவே வாங்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாமா? இந்த இரண்டு கேள்வி தான் நிறைய பேரோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நண்பர்களே, இன்றைக்கி தங்கம் உயர்ந்திருக்கு என்பது தான் செய்தி. ஆனால் அந்த உயர்வு எதனால் வந்தது, அதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் தெரியுமா? நகைக்கடை தான் விலையை உயர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற நகைக்கடை விலையை முடிவு பண்ணுறது கிடையாது. உலக சந்தையில் என்ன நடக்குதோ அதோட தாக்கம்தான் நம்ம கையில் வாங்குகிற 1 கிராம் தங்கத்துக்கும் வந்து சேருது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாட்டில் ஒரு குடும்பம் நகை வாங்க போகிற நேரத்தில் அதே நேரம் ஆயிரக்கணக்கான கிலோ தங்கம் உலக சந்தையில் வாங்கி விற்கப்படுது. அந்த பெரிய சந்தையில் எடுக்கிற முடிவு தான் நமது நகைக்கடை விலையையும் பாதிக்குது. இப்போது இந்த வாரம் உலக சந்தை எதை அதிகமாக கவனிச்சிட்டு இருக்குது தெரியுமா? அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ். பல பேருக்கு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது நமக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் நிறைய பேருக்கு புரியாத விஷயம். எளிமையாக சொல்கிறேன். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை மாற்ற போகிறதா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு வந்தாலே உலகம் முழுக்க இருக்கிற முதலீட்டாளர்கள் தங்களோட பணத்தை எங்கே போடணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது சிலர் பங்கு சந்தையில் இருந்து வெளியே வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு தங்கத்துக்கு வருவாங்க. ஆனால் இதோட கதை முடிஞ்சிடலை. இன்னொரு விஷயமும் இருக்குது. அது டாலர். உலகத்தில் தங்கம் டாலரில் தான் வாங்கி விற்கப்படுது. அதனால் டாலர் கொஞ்சம் மாறினாலே தங்கம் விலையும் அசைய ஆரம்பிக்கும். இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம இந்தியாவில் நாம் ரூபாயில் தங்கம் வாங்குகிறோம். ஆனால் ஏன் டாலர் நமக்கு முக்கியம்? ஏன்னா நாம் வாங்குகிற தங்கம் உலக சந்தையில் டாலரில் விலை நிர்ணயிக்கப்படுது. அதனால் டாலர் மாறினா அதன் தாக்கம் நம்ம மேலேயும் வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மத்திய கிழக்கில் ஏதாவது பதட்டம் வந்தால் அல்லது உலக அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் பதட்டமாக இருந்தால் முதலீட்டாளர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தங்கத்தில் போடலாம்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்குறவங்க அதிகமான தங்கம் விலையும் மேலே போகலாம். ஆனால் நண்பர்களே, இங்கே தான் நிறைய பேர் ஒரு தவறு பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, தங்கம் உயரதுக்கு இந்த ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு காரணத்தால் மட்டும் தங்கம் உயராது. ஏன்னா சந்தை அப்படி வேலை செய்யாது. ஒரே ஒரு காரணத்தில் தங்கம் விலை மாறாது. டாலர் ஒரு காரணம், வட்டி விகித எதிர்பார்ப்பு ஒரு காரணம், உலக அரசியல் சூழ்நிலை இன்னொரு காரணம், முதலீட்டாளர்களோட மனநிலையும் ஒரு காரணம். இந்த எல்லாமே சேர்ந்து தான் சந்தையை நகர்த்தும். அதனால் நண்பர்களே, தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி விலையை மட்டும் பார்க்காதீங்க. ஏன் மாறுது அப்படிங்கிறதையும் கேள்வியும் கேளுங்க. அந்த பதில் தெரிஞ்சால் தங்கம் வாங்குகிற முடிவும் இன்னும் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.